முகம் பாட்டுவியலான தமிழ் வானிலூடா குறவுகளின் இணைய வருவது குடும்பம் கொலையம் தொகுப்போடு நகுலாஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணி மோகன். வணக்கம். வாங்க. இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம், குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் இன்று 1006வது நிகழ்வினூடாக உங்களை வந்தடைகிறது. சமய நெறியும் ஒழுக்கமும் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டேன். காரணம், இன்று சிவராத்திரி நாள். அதே நேரம் இந்த சிவன் ராத்திரி, அந்த சிவனுக்கெல்லாம் சிவனை அடிமுடி தேடி ஒரு அகங்காரத்தை அளிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருந்தது. ஆகவே எல்லோருக்கும் அந்த சிவன் ராத்திரி பொழுதுகள் நல்ல மனநிலை, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை திரட்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன். ஏனென்றால் எப்போதும் நல்ல சிந்தனைகளை எண்ணிக்கொள், நல்ல எண்ணங்கள் உனக்குள் உருவாகும் என்று, அவை அந்த எண்ணங்கள் செயற்பாடாக அமையும். அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரட்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, அந்த சமய நெறியும் ஒழுக்கமும் என்ற தலைப்பில் எடுத்த நான், ஒழுக்கம் சார்ந்த சமய நெறிகளில் எமது இளையோர்களை கொண்டு வராமையால் ஏற்படும் விளைவுகள். இப்ப கோவில்களில சுவாமி தூக்குறதே பெரியோர்கள் தான் தூக்கினோம், பெரியோர்கள் தான் முன்னுக்கு நிக்கணும். ஆனால் பெரியோர்கள் தான் விழுந்து விழுந்து கும்பிடுறார்கள். இளையோர்கள் மத்தியில ஏன் அந்த சமய நெறிகளை, அதாவது சமய நெறி இங்க ஆராதனைகள் வழிபாடுகளை நான் கொண்டு வரையில அந்த ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்க நெறி சார்ந்த விடயங்களை ஏன் நாங்கள் கொண்டு வருவதில்லை? இளைய சமுதாய பெற்றோர்களை கேட்டால் எங்களுக்கு நேரம் இல்லை, அது சொல்லித்தரோம், அவர்களுக்கு அவைன்ற பெற்றோர் சொல்லிக் கொடுக்கவில்லை, அதனால் தெரியாதென்று ஒரு காரணம் சொல்லுகிறார்கள். சாதாரணமாக ஒரு இறை வழிபாடு ஒரு குழந்தைன்ற மனநிலையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன் நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த சூழலில் 50-60 கோயில்கள் என்றெல்லாம் கட்டுகிறோம். ஆனால் யாருக்கு கட்டுகிறோம்? அடுத்த சந்ததி என்று சொல்லுவோம். அந்த இளையோர்கள் மத்தியில் ஏன் அந்த ஒழுக்க நெறி வரையில? வன்முறை வருகுது, புகைப்பழக்கம் வருகுது, பாலியல் எண்ணங்கள் வருகுது. இவையெல்லாம் இல்லாமல் போறதுக்கு எங்களுக்கு ஒழுக்க நெறி தேவை என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். அதே குழந்தைகளுக்கு பின்பற்றாமல் நாங்கள் விடுகிறோம் என்ற ஒரு சரியான கேள்வி நீங்க எல்லோருக்குமே அதை உணர்ந்து பாருங்கள். என்றால் அம்மா தான் விழுந்து விழுந்து கோயிலுக்கு போவா, குழந்தைய கேட்டா அம்மா போறா, அதான் குழந்தைய வீட்டில விட்டுட்டும் போயினோம். ஆனால் ஒரு இறை வழிபாட்டோட இருக்கிற குழந்தை நல்ல மனநிலை, நல்ல எண்ணம், நல்ல தெளிவு அவற்றை பெறும். மற்றது நாங்க சொல்றோம், எனக்கு பசிக்குது, நிறைய பசிக்குது, எந்த நேரம் சாப்பிட வேணும் போல இருக்கு. இல்லை, மனக்கட்டுப்பாடோட இறைநெறியோட இருந்து கூட நீங்கள் ஒரு நேர உணவை ஒருத்து பார்த்தால் உங்களோட உடலே ஆரோக்கியமாக தெரியும். நான் அநேகமான விடயங்கள் என்ன பொறுத்தளவில் பாடசாலை மாணவர்கள் அல்லது எங்கட வீட்டு குழந்தைகள் அல்லது ஏனைய குழந்தைகளோட நான் அந்த ஆய்வான ரீதியில தான் சகல விடயத்தையும் கொண்டு வருவேன். அந்த வகையிலேயே உங்களுடைய இந்த கருத்து எப்படி அமைய போகிறது என்பதை நீங்க சொல்ல வரலாம். வாணி, நீங்க முதல் சொல்ல போறீங்களா? வாணி, நீங்க சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் தூக்குறது அது இதெல்லாம் முக்கிய காரணம் பெரியவர்கள். சரி, அவர்கள் விட்டு இளையவர்கள் பக்கம் அவர்கள் செய்யத்தான் இருக்கிறார்கள். இந்த பெரியவர்கள் விட்டு கொடுப்பதே இல்லை. அது உண்மைதான், அதைத்தான் நானும் சொல்றேன். எல்லாமே தாங்க முண்டி எடுத்துக்கொண்டு நிற்பார்கள் எல்லாத்துக்கும். ஒரு கோயில்ல பல இளையவர்கள் நின்றாலும் அந்த பாடிய இந்த 5 முகங்களை 5 கோயில்கள்லையும் இங்கே நான் பார்க்கறது. நிறைய ஆசிரியர்கள் இருப்பார்கள், சங்கீதம் படித்த பிள்ளைகளும் சரி, அந்த சமயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்ச விட மாட்டார்கள். அடுத்தது இன்னும் ஒரு சில ஆலயங்கள், ஒரு ஆலயம் நினைக்கிறேன், அது இது செய்ய என்ன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொன்னது இப்ப இருக்கு தெரியல, அந்த கோயில நடக்க தெரியாது. பல கோயில்கள் அது இல்லை. இப்போ ஒரு பிள்ளைகளுக்கு போராடிக்கும் கட்டாயம், அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும் கோயிலில், எப்படியும் ஏதாவது ரூம் இருக்கும், ஒரு ஆசிரியர் நியமித்து அவர்களுக்கு ஒரு சின்ன புத்தகத்தை கொடுத்து அந்த கதைகளை அந்த நேரம் சொல்லி கொடுக்கலாம், இங்கிலீஷ்லேயோ எந்த மொழியிலையோ தமிழ்லையோ. அது அப்போ அந்த பிள்ளை அதில் அறியுது. இப்போ தேவாலயங்களை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஒர்க் ஷாப்னு செய்வார்கள், அது பிள்ளைகளுக்குன்னு தனியாக நடக்கும். அது சரியா, அதிலெல்லாம் நிறைய விஷயங்கள் பிள்ளைகள் அறியக்கூடிய இருக்குது. நமது ஆலயங்களில் எல்லாத்தையும் நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சது நீங்கள் உண்டு நடந்தது, மற்றது எனக்கு தெரியாது, இப்போ நடக்கவும் தெரியாது.
அப்படி இப்போ இங்கே எங்கட ஆராதனைகள் மட்டும் இப்போ ஆராதனைகளை மட்டும்தான் அங்க ஆராதனைகள் நடக்குதே மட்டும். ஒழிய. அடுத்தது பெற்றோர் ஆமா. பக்கமும் இருக்குது. இப்போ எங்கட ம். இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னரமான எங்கட பிள்ளைகள் புத்தகத்தோட டியூஷன் சென்டர் போகும், இஸ்லாமிய பிள்ளைகள் இதோட குரானோட அதுகள் ஓ மொஸ்குக்கு போகணும். அந்த பிள்ளைகள் சின்னதுல இருந்து இரவு வரைக்கும் நிச்சயம். அப்படி வித்தியாசம் இருக்குது. மற்றது இந்த விட்டு கொடுப்பு இன்மை தான் காரணமாக இருக்கும். மற்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கே அமைதல் இல்லை. இருந்தால் அதுவும் உண்மைதான். மட்டும்தான் பிள்ளைகள் அதையே ஆர்வத்தோட வருவார்கள். இப்போ டீல் பண்ணித்தான் ஒன்று மெக்டொனால்ட்ஸுக்கு போகிற வழியில் கூட்டு போகிறேன், இல்லாட்டி வார வழியில் கூட்டு போகிறேன், அல்லது இந்த ஃபோனை தருவியோ நீ நான் விளையாடுறதுக்கு. முதல்ல பெரியவர்கள்ட்ட இருந்தே அந்த ஃபோனை பிடிங்கி வைக்கணும் கோயிலில். சரியா? பெரியவர்களே அதை நோண்டி கொண்டு போகிற கோயிலுக்குள்ளே இருந்து மற்றவர்கள் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு அப்படி சில விஷயங்கள் சில விஷயங்களில் பல விஷயங்கள் அங்கே திருத்துகைக்கு உள்ளாக்க வேணும். இருந்தால் மட்டும்தான் பிள்ளைகளே நாங்கள் கொண்டு செல்லலாம். பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்யறது? அவர்கள் பாடிக்கொண்டிருக்க நான் என்ன செய்யறது? சரிதானே அந்த கேள்வி. அவர்களுக்கு சமயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு தரம் இப்போ வீட்டில் குறைவன் ஒரு சில வீடுகள் இருக்குத்தான் இல்லையாண்டில். ஆனால் இப்போ இன்னும் ஒரு கேள்வி உங்களோட நான் கேட்குறேன். இப்போ சின்னத்திலிருந்தே பிள்ளைகள் கோயிலுக்கு போனது சில பிள்ளைகள் கண்கூட பார்த்தேன். ஆனால் பிறகு வர 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 அந்த பிள்ளைகள் போகிறதில்லை. அப்போ அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இடையில பெற்றோர் விட்டுட்டு போயிடுமா வீட்டுல? பெற்றோர் தொடர்கிறார்கள். அப்ப அந்த குழந்தை ஏன் வீட்டில நிக்குது, ஏன் அதை விரும்பாமல் நிக்குது என்பதை ஏன் பெற்றோர்கள் அறியாம இருக்கிறார்? அது போரிங், பிள்ளைக்கு போரிங். சின்னத்துல எடுத்துக்கொண்டு போனோம் வந்தது. சரி, அங்க சொல்லலாம். இப்ப இன்றைக்கு இரவு இந்த 2 பிள்ளைகளும் வேறத்தான் போயிடும். இன்றைக்கு கோயிலுக்கு அப்ப நானே வில்லங்கப்படுத்தவும் இல்லை. அப்ப வந்தால் உங்களுக்கு பிரயோசனம் இருந்தால், அதாவது நீங்கள் இறைவனை மட்டும் கும்பிடுங்கோ, மற்ற சுவாமி தூக்கணும் அது இதனோணும் இல்லை. அந்த வராத காரணம் என்னடா, எனக்கு வீட்டு வேலை இருக்கு, அல்லது நான் ஹோம்ஒர்க் செய்ய போறேன், அது வேற. 2 பேரும் வருகிறார்கள். எப்பொழுதும் வருகிறார்களா 2 பேரும்? இல்ல இல்ல அது தினங்களுக்கு. இப்ப நான் எல்லா நேரமும் தினங்கள் எல்லாம் தான். இப்போ ஒவ்வொரு நாளும் பார்க்க போனா ஒவ்வொரு தினங்கள் தான். எப்போதும் நீங்களும் சொல்லல, அது என்ன அவியல் தொழில் உள்ளவே இல்லைன்னவே எப்போதும் இல்லை. ஆனா வருவினா சின்ன நிலை இருந்து. ஆமா, சட்டியாகும். இப்ப குறைஞ்சு கொண்டு போகுது. நமது சமயம் மட்டும் இல்லை, இப்ப தேவாலயங்களில் கூட வயது போனவர்கள் இப்ப வாணியம் போகிறார்களாம். இல்ல அதுக்கு காரணம் இன்னும் ஒன்று வாணி, 5 மணித்தியாலம் 6 மணித்தியாலம் நிகழ்ச்சிகளையும் வச்சு அதை அப்படி கொண்டு போய்கிட வந்து அந்த பிள்ளைகளுக்கு போரிங் அடிக்கும். ஒரு 3 மணித்தியாலம் அந்த வழிபாட்டு நேரங்கள்ல ஒன்றிச்சு பிறகு இன்றைக்கு நான் போறேன் 8 மணிக்கு 9 மணிக்கு பூசைக்கு முதலாவது பூசைக்கு போறோம்டா நாங்க ஒரு 12 1 மணியோட வந்துடுவோம். என்ற நாளைக்கு தொழிலுக்கு போய் நம்ம இதுக்கு போயினோம்ன்ட்டு அவே இருப்பேன். அப்ப அந்த நானே கேட்டேன், நான் போறேன்னுட்டேன்னா தாங்களும் வார மாட்டேச்சு. அப்ப வந்தா அவன் விருப்பம். எந்த பிள்ளை என்னோட எப்பவுமே வருவாள், மகன் சில நேரம் தனக்கு நேரம் இல்லை என்று வராம விடுறது உண்டுதான். அதனுடைய ஏன் அந்த காரணத்தை விடாம ஆனா வீட்டுல கூட்டு வழிபாடுண்டா வெறும் இருக்க வேணும், இருந்துதான் கும்பிடுவாங்க. சின்ன வயதிலேயே அதை பழக்கினபடியா நல்ல எண்ணங்கள் நல்ல ஒழுக்கங்களை அந்த பிள்ளைகள். இன்றைக்கு எந்த பிள்ளை சொற்பொழிவாட்ட போறாள், இன்றைக்கு கேட்டு காலையில அவைய அழைச்சினம் சரிகாண்டே பேச வேணும்ட்டு. அப்ப அதுக்கு சிவன் கோயில்ல நான் இன்னும் சொல்லல, அவ யூனிவர்சிட்டி போயிட்டா, ஆனா எனக்கு அவியல் அழைச்சிருக்கிறேன். அப்படி அந்த அவியல் விருப்பப்பட்டு வருவேன். ஒன்றே போறேன்டே நேற்றே முடிவெடுத்தாச்சு. ஆனால் 12 மணி 1 மணியோட வீட்டை வருவோம். அவ்வளோ கன நேரம் நிக்கலாது. நான் சொல்றேன், இந்த சின்ன குழந்தைகள் இருக்கிறதுல அதுகள் விளையாடுங்கள். தாதப்பன் அதை வந்து இறைவனை கும்பிடுங்கோ, நல்லது சந்தோஷமா இருக்கும் உங்களோட மனைவி, அதை உள்ளத்துல பூத்தி பார்க்கணும். அது உள்ளத்துல உணர்வை ஏற்படுத்தி பார்க்கிற ஒரு பெற்றோர் என்ற கடமை. பிள்ளைகளுக்குரிய விஷயங்கள் அது ஆலய பரிபாலன சபை இருக்கிறார்கள் தான். அதுவும் சரி, நீங்க சொன்ன அதான் நான் எங்கட கோயில்கள்ல சொல்றேன். கோயிலா இருந்தாலும் ஒரு பக்கத்துல அந்த 10 பிள்ளை இருந்தா 10 பிள்ளைக்கும் சின்ன சின்ன புத்தகங்கள்ல இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ டோச்சிலயோ எழுதி ஒரு தேவாரத்தை சொல்லி ஒவ்வொரு கிழமை ஒரு தேவாரத்தை ஒரு மாதத்தை கொண்டு சொல்லி கொடுத்தாலே அந்த பிள்ளைக்கு அதுல ஆர்வம் வரும். விடுற இல்லை, பெரியவர்கள் விட்டவே மாட்டார்கள். அதை உண்மையத்தான் சொல்றேன். இன்றைக்கு 9 மணிக்கு சிவன் கோயில்ல நடக்கிற 9 மணி பூசை முழு இளையவர்களுக்கு மட்டும், இளையோர்கள் மட்டும், மற்றவே கலந்து பின்னால நிப்பினம் இளையோர்கள் மட்டும் கலந்து கொள்ள கிட்டத்தட்ட 30 பேர் 30 பிள்ளைகள் சந்தோஷப்படுறோம் நாங்கள். அப்படி ஒவ்வொரு விட வேணும். ஆனா அவைய கதைக்க விடுறீங்க, கதைக்கவும் விடவும், அதையோட பேசவோ அல்லது அவை என்ற கருத்துக்கள் சொல்லவோ விட வேணும். அதுகளும் எதிர்காலத்துல கொண்டு வர வேணும் என்றதான் எங்களுடைய ஒரு அபிப்பிராயமாயம் இருக்குது. பாப்போம். இந்த கம்கோயில எல்லாம் நிறைய விடயங்களை கொண்டு வந்தோம், அது வரையில அந்த செயற்பாடு அமையல. நீங்க சொன்ன சரி, பெரியோர்கள் விடாயினும் பூசைக்கு பாருங்க, தாங்க தான் முன்னுக்கு நிக்கிறாண்டு இடிச்சு பிடிச்சு ஒண்ணு நிப்பினா குழந்தையில முன்னுக்கு விட சொல்லி வேணும். அங்க நோண்டி ஒன்னிப்பா போய் பக்கத்துல யாராவது அதான் அந்த பிள்ளை சொல்ல வேண்டாம், சரி நீங்களே செய்யுங்க, பிள்ளை இருங்க.
என்ன தாய் பக்கத்துல இருக்கிறா, குழந்தை குச்சு 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 கொண்டு விளையாடுது. இஞ்சால கும்பிட்டு கொண்டு இருக்கிறான். அப்ப சொல்லலாம் தானே, தம்பி சத்தத்தை ஓ பண்ணியாடுறது விளையாடு. அப்ப நீ விளையாடுற சத்தத்தை ஓ பண்ணி அல்லது அங்கால போய் விளையாடு. இல்லதே கண்டிய கொடுத்து விடுகினோம். கோயில்களுக்கு கண்ட ஒரு கேள்வியும் இருக்குது எனக்கு. இரவுக்கு தெரியும் நிறைய பேரை பார்க்கலாம். சரியா நல்லது வாணி, உங்களோட கருத்து உண்மையிலேயே அத நானும் அந்த கருத்து தான் சொல்றேன். அவை விட மாட்டினோம்ன்றது. நான் தாவடி கோயில்ல போய் ஊருக்குள்ளே இங்கதான் விடையிலே என்று சொன்னாலும் ஊருக்குள்ள போய் பார்த்தாலும் அங்கேயும் விடுகினமே இல்லை அடுத்த சந்ததியை. தாங்கள் தான் வயது முதிர்ந்தாலும் தாங்கள் தான் அதான் நாங்க தேர்தலுக்கு பிள்ளைகள் இல்ல 2 பேர் இல்லைண்டா அவர்களே போறார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை போறேன் ஆக்கள் கோயில்ல 6-7 பேர் நிக்கணும். என்னன்னா தேவாரம் பாட மட்டும்தான் அவைய, வேற ஒன்றும் இல்லை. அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்து நானே தேவாரம் பாட தொடங்கினேன். அவையும் பாடினேன், நானும் பாட தொடங்கினேன். அப்ப அவே சொல்லினோம் இன்றைக்கு இந்த எவ்வளா பெண்குரல் வருதுன்னு. ஒரு தரம் போறையில. அப்ப ஏன் போறையில எல்லாரும் வேலையே இரவு இல்ல, விடு இனம் இல்லை. அதான் அவை என்ற இளையோரின் ஏற்பாடு. மிக்க நன்றி. நன்றி 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 நன்றி, தொடரும். உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. அடுத்து யார் பேச போறீங்க? வணக்கம் நவுலா. வணக்கம். வணக்கம் வாணி. சரி, அது சரி. வாணி சொன்ன கருத்து மாதிரிதான் நான் ராஜினி அடுத்ததாக வாங்க. இருந்தேன். உண்மையில் இது பெரியோரை முதல் நிறுத்தினால் எளியவர்கள் தாங்களாகவே எல்லாம் போயிடுவார்கள். இது முதல் இந்த கருத்தை மாத்தி அமைக்கணும். இப்ப இல்ல, அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் அதுதான் நடக்குது. ஆனா சில இடங்களில இளையவர்கள் முன்னெடுத்து தந்த கோயில் நிர்வாகங்களை நல்ல அழகாக செய்கிறார்கள். இப்ப எங்களோட ஊர்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும், கொக்குவில்ல இருக்கிற துப்பியம்மன் கோயில் ஒன்று இருக்கிறது. முந்தி பெரியவர்கள் தான் நடத்தி கொண்டிருந்தார்கள். படியங்கள் நிர்வாக சபையை மாத்தி அதுல ஃபைட் பண்ணி படியங்கள் தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் கட்டிடம் எல்லாம் இதாண்டு நல்ல இதாக நல்ல முன்னேற்றமாக வருஷம் இதாண்டு கோயிலே எல்லாம் செய்து அந்த கணக்கு வழக்குகள் அதுகள் பெரியவர்கள் செய்யும் பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் பல சுத்து மாத்துகள் அவைன்ற இதுல இருந்து வெளியே வந்துடும்ன்றதுக்காக சின்னவர்களை அப்படியே அமுக்கி விடுறது. அது ஒரு கூடாத செயற்களைத்தான் கூட செய்கிறார்கள். அதனால இப்ப 2-3 கோயில்ல அப்படித்தான் பிரச்சனைய காரணம் பெரியவர்கள் தான். அவர்கள் தாங்கள் தான் முன்னுக்கு நின்று செய்யணும் எல்லாமே. தெளிவாக அதாவது இந்த பிள்ளைக்கு விளங்கக்கூடிய முறையில அந்த விளக்கங்களை சொல்லுறீங்க. சமய விளக்கம் சொல்லாம ஒழுக்க நிறைய சொல்லாம அது இப்படித்தான் என்று கொண்டு வரைக்கும் அந்த குழந்தைக்கு நம்பக்கூடிய சாத்தியக்குறை இல்லை. நம்பக்கூடியது வராது. ஏனென்றால் அதே போலவே இப்ப இந்த மற்ற பெரியவர்களும் என்ன செய்கிறார்கள் என்றால் தாங்கள் இப்ப எனக்கு கண்முன்னுக்கு ஒரு இடத்துல ஒன்று நடந்த போது ஒருவர் சைவம்னா தான் அவர் பயங்கரமான சைவம் சரிந்தானே மச்சங்கள் அதுகள் அப்படி எல்லாம் கோயில் இதுகள் அப்படி என்று இருந்த அவரு சமயத்தை மாத்தி போட்டு தாங்கள் இந்த கிறிஸ்துவரா மாறிட்டார்கள். அந்த இதை மாறிட்டு எங்களோட மகன் ஒருக்கா போன இடத்துல உங்களோட கடவுளுக்கு 10 அத்தனை கை இருக்குது, அந்த கண்முடி அப்படி தெரியுது இப்படி தெரியுதுன்னு அந்த பிள்ளைகளுக்கும் அவர்கள் இந்த மார்க்கத்தை மழுங்கி அடிக்க செய்கிறது. அது ஒரு கூடாத செயலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாற்று சமுதாய மாத்திரத்துக்காக ஒரு இதா கும்பிடுற இல்ல உங்களுடைய இதுல 10 கடவுளை கும்பிடுற எத்தனதை கும்பிட்டாலும் அது அவைய விருப்பம் தானே. இப்ப உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி நீங்க கோயிலுக்கு போறோம். எங்களுக்கு கோயிலுக்கு போறதுக்கு கேட்ட வசதி இல்ல. எங்களுக்கு இங்க கோயில் இல்ல, ஆனா வீட்டுல கும்பிடலாம். எல்லா நேரமும் கோயிலுக்கு போறோம் இல்ல. சில தினங்களில எங்களுக்கு ஏதாவது ஒரு அழைப்பும் வரும், நாங்களும் ஒரு ஆசையா இருக்கும் அப்ப போறது. மற்றபடி என்ன எங்கட வீட்டுல பொறுத்தளவுல எங்கட முந்தி கும்பிடுவோம். சின்னல இருந்து கும்பிடுவோம். கோயிலுக்கு எல்லாம் பெறவர்கள் எல்லாம் செய்வேன். கோயில் திருவிழா நேரங்களே எல்லாம் வருவான் கொள்வான் எல்லாம் செய்வான். முந்தியண்டா ஒரு நாளும் முடி ஒழும்பியோ பின்னேரம் குளிச்சு போட்டு விபூதி எல்லாம் பூசி கீசி எல்லாம் பட்டது கட்டுன மாதிரி எல்லாம் செய்து கொண்டு வரோம். கொஞ்சம் வளர 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 பெருசாக சாமி கும்பிடுற இல்லை. சாமி கும்பிடுற இல்லை. நான் 2-3 தானே சொல்லி பார்த்து விட்டுட்டேன். நான் வற்புறுத்துறேன் இல்லை. ஏதா வைத்த விருப்பம். இந்த வளர்ந்த பிறகு நாங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. சின்ன நேரத்துல தானா போய் கும்பிடுவேன். நான் பூசி விடுறது. நான் கூடுதலா நான் சாமி கும்பிட்டுட்டு இரவு வரைகளையும் பூசி விடுவேன்.
பேசாம இருப்பான். முந்தி வேறையெல்லாம்டா மாட்டான் அப்படி இப்படி என்று சொல்றபடியெல்லாம் இருக்குது. அப்ப நாங்கள் சொல்லுறோம் இப்ப ஒழுக்கம் சார்ந்த நெறிகளும் அது இடியோர்களுக்கு நாங்க கொண்டு வரையில என்றது அது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்கள் அதுவும் உண்மைதானே. நாங்க வடிவா அந்த எங்களையும் பிள்ளைதானே, எங்களையும் பிள்ளை எங்களுக்கு ஒரு கேள்வி பிள்ளை. கேட்டா சொல்ல தெரியா, இப்ப கேள்வி கேட்டா சொல்ல தெரியா. இப்ப எங்களையும் பிள்ளைதான். இப்ப நாங்கள் வந்து ம் இப்ப நவராத்திரியோ சிவராத்திரியோ அப்படி இப்படி என்றால் நாங்கள் இப்ப இன்றைக்கு சிவராத்திரி நாங்கள் இன்னும் இப்படித்தான் செய்கிறது நாங்கள் மறக்க. இப்ப சில இடங்கள்ல பாருங்கோ, இன்றைக்கு தாதப்பன் சிவராத்திரிக்கு இதெண்டா புள்ள மச்சன் சாப்பிட மரக்கறி இது சாப்பிடான்னு போட்டு அதுக்கு ஒரு முட்டை பொரிக்கிறதும் முட்டை அப்படி எத்தனை வீடுகள்ல இருக்குது. அல்லது அப்படி சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, எல்லாம் அவனவன் விருப்பம். அந்த சைவ நெறி என்றதுக்காக நாங்கள் இப்ப கடவுளுங்களுக்கு சொல்லத்தானே அதை செய்து போட்டு இப்படி இதான் இப்ப எங்கட மனம் தானே எல்லாம். இப்ப நாங்கள் ஒரு நாள் சாப்பிடாமலும் இருக்கலாம், மூக்கு முட்டை ஒரு நாளைக்கு 5 தடவை சாப்பிட்டு போட்டும் இருக்கலாம். எல்லாம் சாமியும் புறாதானே என்று நெச்சு போட்டு இருக்கிறவையும் இருக்கணும் தானே. அதுக்கு காரணம் அரவாசியும் நாங்க எங்களும் பிள்ளை இருக்குது. அடுத்தது இந்த பெரியவர்கள் விட்டு கொடுக்காத ஒரு இதுதான் முக்கிய காரணம். இளையவர்களை சாமி தூக்குறதுல இருந்து நீங்க இவ சொன்ன மாதிரி தேவாரம் படிக்கிறதுல இருந்து எந்த அந்த இருக்கிற புத்தகத்துக்கு எல்லாம் எடுத்து கொடுக்கறதுல எல்லாம் அவதான் முன்னுக்கு நிக்கணும். தள்ளு தள்ளுன்னு அந்த புள்ளியெல்லாம் தள்ளி தள்ளி விட்ட உடனே அது கிட்ட போகாது. இவர்களோட கதைக்கு எல்லாம் இதுல பார்க்க நாங்கள் எங்கட பாட்டு பேசாமல் இருந்துட்டு அதுகள் கூடுதலாக அவர்களாகத்தான் ஒதுங்குறார்கள். அவர்களாக ஒதுங்குறார்கள். சரி, அதுக்கு பிள்ளைகள் சொல்றது எங்களுக்கு தெரியாதே போறீங்கன்னாங்க. அந்த அந்த கோவிலுக்கு நாங்க போறோம், கோவில்ல என்ன நாங்க வழிபடணும், அது என்ன எங்களுக்கு நீங்க வழிபட்டு பாருங்க, சிவனை வழிபட்டு பாருங்கள், சிந்தை முழுக்க அவருடைய நாமத்தை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சி. சத்தி சத்தி சிவனே 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 என்றால் அந்த சிவனே ஓ என்ற ஒரு ஓங்காரமாக அவர்களுடைய மனதில பதியும். ஏனென்றால் இப்ப நாங்க சொல்றோம் அதுகள் என்ன செய்யுங்கள், இப்ப பாட்டை போட்டுட்டு காலத்துல போட்டு போட்டு அதை கேட்டு கொண்டு இருக்குங்க. அது வந்து நீங்க முதலே விடக்கூடாது. அத வந்து நாங்கள் தானே வளர்க்கிறோம் எல்லாத்தையும். அப்ப அதே நேரம் என்ன செய்யுங்க, வீட்டுல ஒரு பக்தி பாடல போட்டு தேவாரத்தை போட்டு விடுங்க. இல்ல காலமே இந்த வீட்டுல ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல சிவன் பாடலாம் போய் கொண்டு அதான் சொல்றேன். இப்ப விடியா போட்டு விட்டா அதையும் கேட்டுக்கொண்டு தானே இருக்கு. அதுல ஏதோ ஒரு சொல்லுவாவது இது நல்லதா ஓங்காரம் ஓம் என்று சொல்லிக்க கூட அடி வயிற்றுல இருந்து வருது. ஆமா ஆமா, அது கூட ஒரு எக்ஸசைஸ் ஆமா. அதோட நாங்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான். நாங்களும் இப்ப நாங்கள் ஒரு பெற்றோரா இருக்கேங்களா எங்களும் பிள்ளைதானே. எங்கட பிள்ளைய நாங்கள் அதை பிள்ளையன்னு எடுத்துக்கொள்றோம் இல்லை, ஆனா வழியால் எங்கள்ட பிள்ளைய நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும். அதுதான் முக்கிய காரணம். நிச்சயம், அதான் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்த சமுதாயத்துக்கு கொடுப்போம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி செல்வி நித்யானந்தன். வணக்கம் சிவாஜினி, வாங்கோ வாங்கோ சிவாஜினி. அப்போது அழைச்சவர் சிவாஜினி. வணக்கம் நவலா, வணக்கம் கலைவாணி மோகன். வணக்கம் நடேசன். எனக்கு இந்த மத கோயிலை பற்றி தெரியாது, ஆனா எங்களோட சமய கோயில்களை பற்றி அது நீங்க இறை வழிபாடு உண்மையாக நாங்கள் அங்க இருக்கீங்கள சாயத்துல இருக்கீங்கள எல்லாரும் தான் போவோம் கோயிலுக்கு. என்ன பிள்ளைகளை தான் முதல் கூட்டி கொண்டு விழிக்கணுங்கன்னு சொல்லித்தான் ஒரு அம்மா அப்படித்தான் பின்னார் அப்படித்தான் அந்த முதலிடம் பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கறது. அவியல் எங்க போயினமோ அவங்களுக்கு பின்னால நாங்கள் போய்தான் வந்தோம். நாங்களே என்ன அது அப்புறம் அங்க அந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சாலும் கூட எங்களுக்கு ஒரு வகுப்பு இருக்கு, முடிவுக்குன்னு சொல்லி ஒரு வகுப்பு தருவார்கள் எங்களுக்கு. என்ன படிப்பிப்பார்கள் இந்த கோயில் விஷயங்கள் இப்படி கண்ணோனம் கோயிலோட பெரிய ஒரு அளவுல. நாங்க பாக்குறோம். ஆமா, உங்களுக்கு நல்ல அந்த இளையோர்களுக்கு எல்லாம் அந்த சமய நிறைய சொல்லி கொடுப்பார்கள், சொல்லி கொடுக்கறது. அது அங்க செய்தோம். அது இப்ப அந்த இது நடந்துன்னா இருக்குது. நாங்க போற நேரத்துல எல்லாம் இளையோர் தான் நாங்க முன்னிலை எல்லாம் செய்கிறார்கள். இப்பவும் அந்த இது மாற இல்லை. பெற்றோர்களோட சமயமும் முஸ்லிம்கள சமயத்திலும் கூட இளையோர்களை பூத்தினோம். இங்க என்னன்னு சொன்னா, இங்க
பிள்ளைகளை கோயிலுக்கு வந்தார்கள் தொடக்கத்துல, பிறகு வளர வளர அவர்களுக்கு நேரம் இல்லை, குளிர் அது இதுன்னு சொல்லி போட்டு சாட்டு சொல்வார்கள். அப்ப ஒரு நிர்வாகத்துல இப்ப நாங்களெல்லாம் ஆன்மீக பணியத்துல இருந்து வேலை செய்யல, 13 வருஷம் வேலை செய்தோம். இளையோராக அப்படி இருக்கே இல்லை, இளையோர்ன்னு சொல்லி எங்களோட பகுதியில் அப்படி இருக்கே இல்லை இருந்தார்கள். ஆனால் இளையோர்கள் அந்த பங்கு பெற்றுவார்கள், எல்லா விஷயத்திலும் பங்கு பெற்றுவார்கள், கொண்டு நடத்தினது. பிறகு இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க கேவலார் கோயில பாத்தீங்கன்னா எல்லாம் இளையோர் தான் நிக்கிறோம். ஃபாதர் என்ன முழு பேரே மாத்தி விட்டுட்டார் பிடிச்சு. நீங்க பின்னுக்கு இருந்து பழையவர்கள் பழைய ஆக்கள் எல்லாம் இருந்து செய்து கொண்டு இருந்தார்கள், நீங்க பின்னுக்கு இருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவர்களுக்கு கொடுங்க அந்த இடத்தை, அவர்கள் செய்யட்டன்னு சொல்லி அவர்கள் உண்மையாக அந்த இவரோட சேர்ந்து அவரோட சேர்ந்து நல்ல திட்டங்கள் இந்த பிள்ளைகள் சொல்றதுல தான் அவர் கேட்டு புது புது கணக்க விஷயங்கள் இந்த பிள்ளைகள்கிட்ட இருந்து பெறலாம். என்ன மாதிரி கோயில் நிர்வாகங்கள் எப்படி செய்யணும், எப்படி அதை கொண்டு நடத்தணும், எப்படி பகிர்ந்து கொள்ளணும், அந்த திட்டங்களை எல்லாம் பிள்ளைகளோட சேர்ந்து செய்கிறபடியா எல்லா விஷயத்திலும் பிள்ளைகள் தான் இப்ப முன்னுக்கு நிற்கிறார்கள். அப்ப பின்னுக்கு இருந்த அவர்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் வந்தது. 7-8 வருஷம் தொடர்ந்து அதிலே இருந்தவர்களை இறக்கி விட்டுட்டார். பின்னால இருந்து நீங்க சொல்லி கொடுங்க. பரவாயில்லை, ஏனென்றால் எல்லாரும் ஒரே பதவியை வைக்க வேணும். அடுத்த சந்ததிக்கும் ஒரு அஞ்சலோட தடியை கொடுத்துத்தான் போகணும். இன்னைக்கு இருந்துட்டு நாளை நீங்க போடுவீங்க, பிள்ளைகள் வளரும் சமுதாயத்துக்கு நீங்க சொல்லி கொடுங்க, அவர்களுக்கு உங்களோட நீங்க செய்ததுகளை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி அப்படி தண்டு சில பேர் அப்படி இருந்து 2-3 பேர் விலகியும் விட்டார்கள் தங்களை இதுல இருந்து தண்டு சொல்லி. ஆனா அதை பற்றிய தண்டையில் ஆனா பிள்ளைகளுக்கு முதலிடங்களோட பிள்ளைகள் பழகணும், பிள்ளைகள் செய்யணும், பிள்ளைகளோட திட்டங்கள் எல்லாம் அவரோட திட்டங்கள் சிறப்பா இருக்கு, சொல்லிக் கொடுப்பார்கள், இப்படி அப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அப்ப அது நல்லா போய் கொண்டு இருக்குது. இப்ப என்ன நல்லது நல்லது. அதான் நான் உங்களோட சமயங்களில ஓகே சரியா நீங்கள் செய்யறீங்கன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னான்னு கேட்டா அது இளையோருக்கான பயிற்சி. ஆனா எங்கட இதுகள்ல அந்த சமய ஓதுதல் அல்லது அந்த சமய ஒழுக்கங்களை காட்டி கொடுக்கறது குறைஞ்சு போச்சு. ஆமா மிக்க நன்றி ஐயாக்கா. நன்றி நன்றி நன்றி. ஆமா அடுத்து சிவாஜினி வாங்கோ சிவாஜினி. வணக்கம். வணக்கம் அக்கா. நானும் ஒரு சிறிய கருத்தை இவர்கள் எல்லோரும் இளையவர்களுக்கு இடம் கொடுப்பதில்லைன்றதை நான் செல்லும் ஆலயங்கள்ல பாக்குறேன். இளையவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுகின்றது. மற்றது 30 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் நிர்வாகங்கள்ல செயற்பட்டு வருகின்றன. அப்ப அப்படியான செயற்பாடுகளை நான் என்ன கண்ணுள்ளே பாக்குறேன். சாமி தூக்குறோண்டா அந்த டைமுக்கே பையங்கள் எல்லாம் செய்யலாம். அந்த இது உண்மையா நான் ஆச்சரியப்பட்டபடியமாக இருந்தது. அது நான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். அவர்கள் அப்படியே ஒவ்வொரு வருஷமும் நிர்வாகம் மாறும் போது இளையவர்களே அதுக்குள்ள நினைக்கத்தான் பார்க்கணும். இப்ப எவ்வளவு எங்களுக்கு பாடசாலைகள் அவசியமாக இருக்கின்றதோ அதே போல அந்த கலாச்சாரத்தோட எங்களுடைய ஆலயங்களும் அவர்கள் இவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்றது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இல்ல இது ஏன் முக்கியம் என்று நினைக்கிறீங்க? அந்த ஒழுக்க நெறியும் சமய நெறியும் ஏன் ஒரு குழந்தைக்கு முக்கியம் என்று நினைக்கிறீங்க? இல்ல அது நகலாவர்களை இப்ப ஆலயம் போறக்குள்ளதான் ஒழுக்கமா இருப்பான்னு சொல்லலாம். அதுவும் சொல்லலாம். ஆலயம் போகாத பிள்ளை ஒழுக்கமா இருக்கிறவனும் இருக்கிறான். எங்கள் வீட்டுல கூட நான் ஏன் தூரத்துக்கு போவான், எங்கள் வீட்டு பையங்கள் ஆலயத்துக்கு போறோம்டா சொல்லுவாங்க, அம்மா போறோம் சுத்தி கும்பிடுறோம் பாரம். இதுதான் சொல்லுவாங்க. சரி வரும்போது அதே மாதிரிதான் நான் தைப்பொங்கலுக்கு போக்குள்ள சொன்னேன், போவோம் சுத்தி கும்பிட்டு படிவா எல்லாம் சுத்தி கும்பிட்டா மரிஜனை செய்தோம் பொட்டு வச்சு நான் அதுல ஒரு கொஞ்ச நேரம் அத தூணோட ஒதுக்கொண்டு கொஞ்ச நேரம் இருந்தேன். பிள்ளைகளுக்கு சொன்னேன், பாருங்க கோயிலுக்கு வந்தா ஓடக்கூடாதுன்ட்டு சொல்றதுன்ட்டு எல்லாருமா அதுலயே இருந்து கலகலப்பா கலைச்சம் பேசினா ஒழும்பி வந்தோம். இப்படி என்றா இளைய சமுதாயம் அதுதான். நகலாவர்களே இப்ப எங்களுக்கு நாங்கள் ஆலயம் செல்லும் போது பக்தி முக்தி எல்லாமே அது இருக்குது. ஆனா அவங்களோட வயசுக்கு அவைகளுக்கு அவங்க ஜிம்முக்கு போய் 2 மணி நேரம் செய்துட்டு வராங்க. அவங்க பொறுமையாக தங்களோட உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்துக்கு தேடி போடுறாங்க. இதுவும் இறை வழிபாடும் ஆன்மாவுக்கு நல்லதான ஒரு ஆத்மீக எண்ணம் உங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும் தானே. ஏன் அது கூடாது? பக்கத்துல அவைகளுக்கு அது பிடிச்சிருக்கும். விளங்குது
அவைகளுக்கு அது பிடிச்சிருக்குது. மற்றது நேர கட்டுப்பாடு இப்ப நாங்களும் எங்கட பிள்ளைகள் வந்து கடவுளோட பூசை செய்யுங்க போற மட்டும் கேட்கலாது. அவைகளும் தங்களோட சமய கலாச்சார இதுகளுக்கு ஏற்ற மாதிரி விநாயகர்கிட்ட பூசை, அம்மன்ற பூசை, அப்படியே சுத்தி எல்லா சாமியும் விழுந்தள்ளி பூசை, முடியத்தான் பிரசாதம் கொடுக்கப்படும். எங்கட அவசரத்துக்கு பூசை செய்ய இயலாது. அந்த நேரம். ஆமா, நேரம் கூட நேரம் கூட அதைத்தான் கூட்ட சொல்லுவாங்க. மற்றது வந்து உணவு கட்டுப்பாடு என்னும் போது இப்ப சிவராத்திரி ஐயா நாங்க எல்லாம் சைவம் சாப்பிடணும்ட்டா அவங்க ஏன்னு கேட்பாங்க. அப்ப அதுக்குரிய காரணம் சொல்லி அவங்களுடனே சொல்லுவாங்க உணவு கட்டுப்பாடு தான் இந்த பிள்ளையர் சொல்லுவாங்க. உணவு கட்டுப்பாடு அதை நீங்கள் செய்ய தேவையில்லை. அவே இப்ப இன்றைக்கு கோயிலுக்கு போயினோம்டா இன்றைய விரதமா இருக்கணும். அது ஒரு பிள்ளை தான் நினைச்சு உங்களுக்கு இறைவனா இது ஏன்னா உங்களுக்கு ஒரு நேரம் ஒருத்து பாத்தீங்கன்னா உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்க மாட்டா அவர் ஃபீல் பண்ணணும். இப்ப எப்படி ஜிம்முக்கு போய் ஒரு பிள்ளை நல்லாக செய்து எனக்கு ஜிம் நல்லா பிடிக்குதோ அது போல இறை வழிபாடும் அவனை உணர வேணும். இந்த உணராத அளவுக்கு நாங்க கொடுக்காட்டி, அதாவது இந்த ஒழுக்க நிறைய காட்டாட்டி அவன் ஃபீல் பண்ணினா தான் அதை எடுக்கும். இல்லாட்டி அவன் ஜிம்முக்கு தான் போவான். ஆமா, அப்படி அவைகள் வந்து இந்த அவையன் இதுல வந்து எல்லாம் வந்து இந்த ஒன்று டைம் இவ்வளவு நேரம் போயிருந்து அங்க சும்மா பொழுதே போக இருக்கணும். சமுதாயத்துக்கு வருது. இப்ப போச்சுகள் சில பிள்ளைகள் இன்றைக்கு வாங்கோ கோயிலுக்கு வாங்கோ இன்றைக்கு ஒரு மிருதங்க கச்சேரி வெய்யும் கொண்டு சொன்னா வெளிய சமுதாயம் பெருதுதானே. அது கச்சேரிய ரசிக்க வரீங்க, கச்சேரிய ரசிக்க வராங்க, செய்துட்டு போறாங்க. அவை வந்து அந்த நேரத்தை தான் அவைய கணக்கிடுங்க. என்ன பொறுத்தளவுல நீங்கள் கோவிலுக்கு போகாட்டியும் பரவாயில்ல, ஒழுக்க நெறியலை நாங்களே புகுத்தாம இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கு. வீட்டிலே என்றாலும் நீங்க கும்பிடலாம். வீட்டிலும் வெள்ளிக்கிழமை ஓகே, ஒவ்வொரு நாளும் அவன் கும்பிட மாட்டான். சரி, இன்றைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் இறைவனுக்கு ஒரு திருவாரம்பாடி கும்பிடுங்க. எல்லா நேரம் பிள்ளைகள் வேற ஆயினும் அதுவும் ஏற்றுக்கொள்றேன். அந்த ஒழுக்க நெறிகளை நாங்க இன்றைக்கு சொல்லி கொடுக்காதால கோயிலுக்கு வந்தாலும் அது குளப்படி செய்யுது, பொது இடங்களிலும் குளப்படி செய்யுது. அந்த பிள்ளைகள் அவர்களை குளப்படி செய்யுதுன்னு சொல்லவே இல்லாது. நான் ஆலயத்துக்கு போகல, என்ற பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை பாக்குறேன். எந்த நகல அவர்களை 5 மணித்தியால ஒரு பிள்ளை அதுக்குள்ள இருக்கும். அது சரி. ஆனால் நான் கேட்கிறேன், இறை வழிபாட்டு நேரம் அமைதியா போயிடும். ஏனைய நேரம் வெளியால போய் அடுத்த ரூமுக்கு நின்று விளையாடினாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்த ரூமுக்கு இறை வழிபாட்டு நேரம் என்றாலும் அம்மாவோட சேர்ந்து கார்ல புள்ளை ஏறி இருக்குது 5 மணிக்கு. கோயிலுக்கு வந்து சேர்றது 1:30 மணித்தியால பயணத்துல. அதுக்குள்ளேயும் இருந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நேரம் உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்துவீங்க. அது இப்ப கேள்வி என்னன்னா, எங்கட வழிபாடுகள் கூட நேரம் எடுக்கிறதால கூட நேரம். மற்ற வந்து சர்ச்சுக்கு போயிட்டு பாருங்க, நான் சர்ச்சுக்கு வந்து போயிருக்கிறேன். உடலின் இறுதி கிரிகைகள் நடக்கும் போது கூட போயிருக்கேன். அந்த வெளிய சமுதாயம் அந்த தாத்தா பாட்டிக்கு உரிமையானவர்கள் மட்டும்தான் உங்களுக்கு வரையறுத்து அவடம். சரியா, அதே மாதிரிதான் சர்ச்சுக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமையில நடக்க போய் அப்படியே சுத்தி அடிச்சு வரக்குள்ள பாப்பேன், கிட்டத்தட்ட 30-40 கார் நிக்குது. அங்க பாரதர்கள் எல்லாம் வயசுக்கானவர்கள் தான். சரியா, டைம பாஸ் பண்ணி தங்களுடைய அமைதியை தேடவும், அங்க காணாதவர்களை பார்த்து கதைச்சு பேசி பாப்புலார் கதைச்சிட்டு போறதுக்கும் தான் அவர்கள் தெரியுவாங்க. அது சரி, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும். ஒரு ஆன்மீக ரீதியில ஒரு நல்ல மனநிலையை உங்களுக்கு உருவாக்குறதுக்கு தான் ஆலயங்கள் இருக்குது, அல்லவா? இறை வழிபாடு இருக்கிறது, ஒழுக்கமாக இருக்க வேணும் என்பதை காட்டுகிறது. ஏன் நாங்க சொல்றோம்டா, அந்த ஒழுக்கத்தோட இருக்கிற குழந்தை நல்ல சமுதாயத்திலும் நல்ல பிள்ளையாதான் இருக்கு. அதுதான் எங்களோட ஒரு எண்ணம். இல்லாட்டி பாருங்க, அவங்களும் வந்து ஒரு வயசுக்கு புறம வேண்டிய நேரங்கள் மிஞ்சக்குள்ள ஆலய வழிபாடு சமூக சேவைகள் போத்தான் போறாங்க. சரி, அந்த உங்களுக்கு தெரியுதானே, டீனேஜ் அவங்களுக்கு ஒரு வயசு வந்தால் இதுகளுக்கு வர அப்படியான நேரம் நீங்களே இருக்க கண்டுபிடிக்கிறீர்கள். ஒரு அளவுக்குத்தான் அவனுக்கு சிலவற்றை சொல்லி கொடுக்கணும். அவன் வயசு தெரியும், அவன் உணர்வு தெரியும். உணர்வுக்கு மதிப்பளிங்க. இப்போ ஒரு பிள்ளை மாட்டேன்னுண்டா மாட்டேன் தான், நீங்க இதால அடிச்சாலும் அந்த பிள்ளை செய்யாது. ஆனால் ஆமா, அன்பால அணை கேட்க வந்து அந்த பிள்ளை அணையுது தானே. அது போல நீங்களும் நல்ல விடயத்தை சொல்லிக்க அந்த கல்லு மேல் கல்லு பாய அந்த பிள்ளையும்
மனமுருகி வரக்கூடிய வாய்ப்பு வரும். எல்லா நேரம் வராது. ஆனா நம்பிக்கை ஒன்று வச்சு நீ இறைவனை வழிபட்டுப்பார், உனக்கு நல்ல விடயங்கள் கிடைக்கும் என்று சொன்னா சில நேரம் நம்பிக்கை கொள்ளும். அது ஒவ்வொரு பிள்ளையின் மனதையும் பொறுத்தது. அதே நேரம் இப்போதைய இளைய சமுதாயத்தினர் வந்து மூச்சப்பியாசம், யோகாசனம் இப்படி எவ்வளவோ செய்யறாங்க படியங்கள். அவங்க இப்பத்தே பிள்ளைகள் வந்து உடம்ப வந்து ஃபிட்டா வச்சிருக்கணும். அதுக்காக ஜிம்முக்கு போவார்கள். இவ்வளவு இப்ப உணவையே குறைச்சிட்டார்கள். அப்ப அந்த பிள்ளைகள் தங்களோட உடம்ப கவனிக்கணும். அது மெயின் காரணம். எங்களுக்கு அது நல்லது. அப்ப வந்து எங்கள்ட வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்ப நாங்கள் பாருங்க ஒரு வயசுக்கு பிறகு நாங்கள் முந்தி நானே உண்மையா நினைச்சு பாக்குறேன். அம்மாவோட கோயிலுக்கு போறது சுத்தி கும்பிட்டு அம்மா பூசை பாப்பா இல்லண்டுவா. நாங்கள் மிச்ச பொழுது வெளியில திருவிழா கடை அது இது எல்லா இடம் சுத்தி அடிச்சு பிள்ளைகளோட சேர்ந்திருந்து. ஆனா ஒரு கேள்விக்காவது உங்களுக்கு விட கிடைச்சதா? அங்க வந்து ஏன் நாங்கள் இறைவனை கும்பிடுறோம், என்னத்துக்காக? நாங்க கோயிலுக்கு காப்பு வேண்ட போறோம், நாங்கள் இல்லாத ஏதாவது ரிவன் வேண்டி போடுவோம். அதுகளுக்கு தான் எங்களுக்கு ஆசை. என்டர்டெயின்மெண்ட் தான். இங்கே என்டர்டெயின்மெண்ட் இருக்குதுதான், இல்லையாண்டில்ல. ஆனால் அந்த எங்களுக்கு சரியாக கொடுக்கப்படவில்லை சிவாஜினி. எங்களுக்கு அந்த இறை வழிபாட்டின் தன்மைகள், ஏன் நாங்கள் இறைவனை வழிபடுகிறோம், அது எங்களுக்கு என்ன நன்மையை சேர்ந்த வேண்டாம் உங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லி தந்தவையா? இல்லவே இல்லை. ஒரு கேள்வி கேட்டா உடனே அடிக்கணும். என்னத்துக்கு அந்த கேள்வி கேட்கிற? இறைவனுக்கு ஏன் இவ்வளவு பால் ஊத்துறியல் என்று கேட்டா உடனே அதுக்கு கருத்துக்கள் ஒன்றும் வராது. அது வந்து எங்களுக்கு சரியான சமய அனுஷ்டானங்களையோ அல்லது சமய ஒழுக்க நெறிகளையோ எங்களுக்கு காட்டல. அதை நீங்க அம்மா போறா, நீங்க பின்னுக்கு போறீர்கள், அவளாங்க. சரியா? இல்ல ஏன் சொல்லி தெரியல. இப்ப நாங்கள் எல்லாம் கோயில்கள்ல அப்போ திருவிழான்னு சொன்னா அப்பா எங்களை கூட்டி கொண்டு போவார், நாங்கள் போவோம். அப்பா சாமி தூக்குவார், அம்மா சாமிக்கு பின்னால தண்டுவார். ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அந்த சாமியோட இருப்பாங்க. அதன் எங்களோட வயசுக்கு அது நாங்களாத்தான் உணர்றோம். நாங்களாத்தான் அந்த போய் இறைவனை வழிபடைக்க இந்த மனல்ல ஓம் சிவனே ஓம் சிவனே சொல்லி பார்க்க இந்த மனல்ல என்ன மனல்ல வருகுதோ அது நல்ல அமைதியாக எனக்கு இருந்தால் ஓகே என்று ஏற்றுக்கொள்ளும். அது அந்த நிலையை எங்களுக்கு காட்ட. உண்மையா சொல்றேன், இப்ப எனக்கு ஒன்றுமே பெற்றோர் காட்டி தரேன். இப்பவும் சொல்றேன், நானா போய் இறைவனை வழிபாட்டு எனக்கு இயற்கையும் மரங்களும் அதுதான் எனக்கு முதல் இறைவன். இன்றைக்குமே நான் அதுகளோட தான் வாழ்ந்தேன். நான் கூட துணிவாக. அவர்களை சொல்லி கொடுத்து பின்பற்றின பிள்ளைகளும் இல்லை, சொல்லிக் கொடுக்காம பின்பற்றாம விட்ட பிள்ளைகளும் இல்லை. சரி, அது உண்மைதான். இன்றைக்கு நாங்கள் தேடுகிறத விட எங்களோட பிள்ளைகள் நிறைய தேடி சொல்லுகிறாள். தாளம்பூ நேற்று போய் சொன்னான்னு கணவர் வந்து சொன்னார். தாளம்பூ வந்து ஏன் இறைவனுக்கு வைக்கிறது? இந்த ஒரு கேள்வி எங்களோட வீட்டுல கேட்கப்பட்டது. உடனே அந்த கேள்விக்கு நாங்கள் சேர்ந்து விடாதுகிறோம். ஏன் தாளம்பூ? அப்ப நான் சொன்னேன், தாளம்பூ வந்து பொய் சொன்னது, அதனாலதான் சிவனுக்கு வைக்கிறது. ஏன் தாளம்பூவை பிரமா எடுத்தவர் என்று கேட்கிறாங்க. ஏன் தாளம்பூ எடுத்தவர் வேற கேட்டிருக்கலாம். அப்படி கணக்கு கேள்விகள் வேற. அதுக்கான தேடல்களை நாங்கள் உருவாக்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை பலத்தை கொடுக்குறோம். அந்த ஆன்ம பலம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த ஆன்ம பலம் வந்து எங்களுக்கு ஒரு துணிவை தரும். அந்த துணிவு வந்து எங்களால ஒரு வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு உருவாக்கப்படும். அதனாலதான் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு. அவர்கள் வந்து மற்றது வந்து தேடினா பிள்ளைகள் நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை தேடும். இப்ப கேட்ட ஒரு கேள்வி கேட்டா அதுக்குரிய இதுகளை தேடிக்கொண்டு இருக்கணும். அதுக்காக அவங்கள்ட்ட வந்து பக்தி இல்ல அல்லது வந்து இது இல்லையான்னு சொல்ல முடியாது. பக்தி இல்லையான்னு நான் சொல்லல. பக்தி எத்தனையோ குழந்தைகள்ட இருந்தது. வெளிக்காட்ட தேவையில்லை, வெளிக்காட்டவும் மாட்டார்கள். ஏன் ஒழுக்க நெறிகளை நாங்கள் கொடுக்க பின்னிக்கிறோம்? ஏன்னு கேட்டா சில நேரங்கள்ல ஒழுக்கு முறைகளை வகுப்பறையிலோ அல்லது பாடசாலையிலோ செய்ய ஒரு பிள்ளை 2 பிள்ளைகள் விலத்தி ஓடுங்கள், அங்கால ஓடுங்கள், இஞ்சால ஓடுங்கள், ஏன் ஒரு அமைதியாக நிக்குதுகள் இல்லை? அதை நான் சிந்திச்சு பார்க்க. அது வந்து ஒரு வயசுதான் அவைகள் அப்படி இருக்கிறமே ஒழிய குறிப்பிட்ட நீங்க ஒரு அரை மணித்தியாலம் தான் இன்றைக்கு இப்ப எங்கள்ட இதுல எல்லாம் நாங்கள் சரஸ்வதி பூஜை செய்யறோம்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முடிச்சா அது பிள்ளைகள் அமைதியா இருக்கு, அமைதியா போடுங்கள். ஏன் இப்ப எங்களுக்கே அப்படித்தானே ஒரு 2 இல்ல 3 மணி நேரம் ஓகே. அதுக்கு மேல நாங்களும் இருக்கல அது நிலங்களில். அதுக்கு மேல எங்களாலும் சிவராத்திரி என்றோடனே வீட்டை சாமிப்பட விளக்கு ஏற்றுறோம், இருந்து பக்தி முத்தியா பஞ்சபுராணத்தை பாடுறோம், தூவாரத்தை பாடுறோம், விளிம்பி வாரம் ஒரு ஆரோக்கியமான இன்றைக்கு விடுமுறை நாளாயம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இருக்கக்குள்ளையும் நாங்களும் சேர்ந்து அலைஞ்சு 1.5 மணித்தியால காரோடி கோயிலுக்கு போய் அங்க போய் அங்கேயும் 4 மணித்தியால பூசை பார்க்கக்குள்ள பெரியவராக எங்களையே வீட்டிலேயே நாங்கள் இருந்த வீட்டிலேயே நீங்கள் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு சொல்லலாம், சின்ன விருப்பம்
விருப்பம் இல்லாட்டி அவர்கள் படிப்பார்கள் படுப்பார்கள். Okay. பொருட்களையும் அடக்குறதுக்கும் குறிப்பிட்ட டைம் தான். அதான் நான் குழந்தைகளுக்காகத்தான் நாங்கள் தான் அதுகளால அடக்க முடியாது. நாங்கள் என்ன செய்யறது, எங்களுக்கு பசிக்குதான் நாங்களா சரி இந்த இடத்துல இருக்கணும் மட்டும் இருப்போம். ஆனா அவங்க என்ன செய்வாங்க, பசிக்கண்டா அவங்கள ஒரு வாழைப்பழத்தை அதை எடுத்து சாப்பிடத்தான் பார்ப்பாங்க. சரி, அதை விடுங்கோ. நீங்க உங்களோட விரதத்துக்காக அந்த பிள்ளையில உறுத்த வேண்டாம். இப்ப இன்றைக்கு நான் ஒரு நேர உணவு மத்தியானம் மட்டும்தான் நான் சாப்பிட போறேன். எந்த பிள்ளையும் பொண்ணும் அது இனி யூனிவர்சிட்டியில வந்து சாப்பிட போதுண்டு. அப்ப நான் யாருக்கு சாப்பாடு இன்றைக்கு வேணும் என்றால் நான் எங்களுக்கு மத்தியானம் வேணும். மகன் அவன் விடிய சாப்பிட போறான், நிக்கிறான் வீட்டுல. அப்ப ஓகே, அவர் சாப்பிடட்டும். நாங்க ஒரு நாளும் உறுத்தக்கூடாது. நீங்க விரும்பினால் சாப்பிடுங்க. அவையவே அதை செய்யக்குள்ள அவங்க திரும்பி செய்யறதுதான் சிறப்பு காணும்ன்றதுதான் என்னுடைய இது. அதான் பார்த்து நான் பெருமைப்பட்டது என்னன்னா, அவங்க அம்மா வாங்குவோம், கோயிலுக்கு போவோம், சுத்தி கும்பிடுவோம், பெறுவோம். அவங்களுக்கு ஆசை. அப்படித்தான் எல்லா வீட்டுக்கும் பிள்ளைகளும் சொல்றது. கார் ஓட முடியாட்டிக்கு அம்மாவை கூட ஏற்றிக்கொண்டே பிள்ளைகள் விடுவீங்க. இங்க நான் கோயிலையும் முக்கியப்படுத்தல. அந்த ஒழுக்கம் சமய நெறிகளை சில நேரம் காட்ட வேணும் என்பதற்காகத்தான் கோயில உதாரணமா எடுத்தேன். நாங்கள் வீட்டுல சொல்லிக் கொடுத்தாலே சமயத்தையும் கிறிஸ்டியன் சமயத்தோடைய ஒப்புடக்குள்ள உங்களோட பிள்ளைகள் பாருங்க, திருவிழாக்கள் காலங்கள் இவ்வளவு எளிய சமுதாயம் வந்துச்சு, கோயில் வழியை செய்யணும். ஆமா செய்யணும். ஆனா வந்து கிறிஸ்டியன் தேவாலயங்களுக்கு போய் பாருங்க, தனியா குண்டூசி கூட விழுந்தா கேட்காது. ஆனா எல்லாரும் 9+ தான். சர்ச்சுக்கு போனீங்கன்னா சர்ச்சுக்கு பாருங்க, சர்ச்சுக்கு போய் பாருங்க, நீங்க விலத்தி விடுறத உள்ளே புள்ள பெருந்தோண்டு பாருங்க, இல்ல வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களும் அந்த டைம் பெறட்டுக்கும் 80-70 பெறட்டுக்கு நாங்கள் ஆறுதலா இருப்போம், உங்களுக்கு நேரம் கிடைக்கும், நாங்கள் தியானம் செய்வோம், நாங்கள் அது செய்வோம். அவங்களும் காத்திருக்கிற மாதிரிதான் எங்கண்ட தலைமுறையும் பெறுவாங்க. நீங்க பயப்படாதீங்க, எல்லாரும் பெறுவாங்க. இடம் கொடுங்கோ. நன்றி ரஜினி. உங்களோட கருத்துக்கு மிக்க மிக்க நன்றி. எதிர்பார்ப்போம். அடுத்து யார்? நகுலவதி தில்லத்தேவன், வாங்கோ. வணக்கம். நல்ல கடல் சூழ்ந்த சூழல் கேட்கல. சவுண்ட் மைக்கடு. வணக்கம் வாணி. வணக்கம் நகுலா அவர்களே. வணக்கம். நல்ல அழகான சூழல், உங்களோட கடற்கரை நல்லா இருக்கு. அழகான என்ன உங்களோட தலைப்பெண்கள் வரைக்க இப்ப நீங்கள் எங்களுடைய அம்மா அப்பாக்கள் சொல்லித்தரையில சொன்னீங்கள் பிள்ளைகள். ஆனால் இலங்கையில நாங்கள் இப்ப எங்களுடைய அம்மா அப்பாவோட இருந்த காலத்துல அவர்கள் சொன்னால் நாங்கள் ஓமண்டு செய்வோம், எதுக்கும் பின்னிக்க மாட்டோம். அவர்களுக்கு ஒரு பயபக்தி இருக்கும், ஒரு பயம் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்ப அவர்கள் செய்யறத பார்ப்போம். மற்றது நாங்கள் கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்லலை என்று சொன்னாலும் இப்ப அவர்களுக்கும் புத்தக படிப்பு பள்ளிக்கூட படிப்பை விட வேறு என்ன படிப்பு இருந்தது? அவர்கள் தலைமுறையாக அனுபவ படிப்பைத்தான் படிச்சவர்கள். ஆனா இப்போது அப்படி சூழல் இல்லை. நீங்க போன்ல பார்க்கலாம், பிள்ளைகள் போன்ல பார்க்குதோ பார்க்கலையோ அவர்கள் ஆராய்ச்சி பண்ணணும்டா பார்ப்பார்கள். இலகுவான முறையில கம்ப்யூட்டர்லயோ எல்லாத்துலயும் எல்லாற்ற கையிலையும் போன் இருக்கிறபடியே அதுகளை செய்கிறார்கள். அதுதான் காரணம். மற்றது எல்லா ஆக்களும் இலங்கையில கோயில் போனது என்று சொல்லி இல்லை, எல்லா தலைமுறையும் போனதுண்டு இல்லை. இப்ப எங்களுடைய அம்மம்மா போனது சரியான குறைவு எங்கட இது. ஆனா எங்கட அம்மா எங்கட கல்யாணம் முடிச்ச அப்பாவோட நாங்கள் போனது எல்லா கோயில்களுக்கும் கூடத்தான், எல்லா கோயில்களுக்கும் போவோம். மற்றது அந்த அயலில் உள்ள கோயில்களுக்கு அவர்கள் விதரம் பிடிப்பார்கள், எங்களை விதரம் பிடிக்க சொல்லி. ஆனா நாங்கள் சின்ன வயதுல எங்களுக்கு விரும்பித்தான் நாங்கள் விதரத்தை பிடிச்சது, அவர்களோட சேர்ந்து போறது. அதோட இப்ப இப்ப இலங்கையில பிள்ளைகள் போனுகளோட இருந்தவ இப்ப இருக்கணுமோ, இப்ப கூடுதலானவை இப்ப இந்த நாட்டுலதான் போனுகளோட பிள்ளைகள் இருக்குது. இப்ப போனுகளோட தான் நிக்கணும். அங்க பிள்ளைகள் குறைவு, பிள்ளைகளுக்கு எல்லா வீடுகள்லயும் போனுகள் குறைவு. ஆனா அங்க அவர்கள் நேரம் அவர்கள் வசதிக்கு ஏற்பதான் போய் அந்த நேரத்தை கவர் பண்ணி கொண்டு வருவார்கள். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் பக்கத்துல என்ன தேர் திருவிழா வந்ததுண்டா 15 நாள் திருவிழாண்டா 15 நாளும் காலமையும் பின்னேரம் போவோம். ஆனா அதுக்காக முழு பூசையும் போய் அங்க முழு நேரம் நிற்பதுண்டு இல்லை.
அம்மா சொல்லுவா இன்றைக்கு போய் கொடிமர பூசை பார்க்கணும் என்று சொல்லி ம். வலிக்கிட்டா அதுக்கேத்த நேரத்துக்கு ஏத்த போவோம். அல்லது வசந்த மண்டப பூசை அல்லது சுவாமி சுத்தி வரைக்கும் போய் வருவோம் மொழிய அந்த கூடுதலான நேரம் அதுக்கு இருப்பதுன்ட்டு இல்லை. ஆனா இங்க நாங்கள் போன இவ்வளவு தூரத்துக்கு போய் அதுவும் நேரம் அதோட செய்யறது கோயில் நேரத்தை விட. மற்றது கோயிலே முழு நேரம் எல்லாரும் இருப்பதுன்ட்டு இல்லை. சில பேர் இப்ப சொன்ன நான் நான் வந்து அப்படி தலைப்பு கொண்டு வரையில. அதாவது நான் கேட்டது வந்து கோவில் விடயத்தை நாங்கள் சொல்லாம இல்ல நாங்கள் நான் இப்ப காரணம் அந்த பிள்ளைகள் போகாதன்றதுக்குத்தான் சொல்றேன். ஏனென்றா நீண்ட நேரம் இருப்பதனால்தான் ஓ பிள்ளைகள் அது போக அது சரியான விருப்ப உண்மை. விருப்பப்படாதது இல்ல. இப்ப எங்கட பிள்ளைகள் வந்துச்சுனோம்டா இப்ப மகளும் தண்ட வசதிக்கு இப்ப அவியல் போயிட்டு வரணும். இப்ப எங்கட மகன் வந்துச்சுனோம்டா அவியலுக்கு ஏத்த மாதிரிதான் நாங்கள் போயிட்டு வருவோம். போனோம் நிச்சயம். அந்த முக்கியமான நேரத்துக்கு போனோம் கும்பிட்டோமா வந்தோம். அந்த கனநேயம் இருந்தா அந்த பிள்ளைகள் போய் இந்த அடுத்த முறை கேட்க வர மாட்டேன். ஆமா அவர்களுக்கு படிப்பு அவர்களுக்கு வேலை அதுகளும் இதுக்குள்ள இருக்கு. ஆனா எங்கட சமயம் ஒன்றுலதான் அந்த இப்ப வேதக்காரரோ மற்ற முஸ்லிம் சமயமோ கட்டாயம் பள்ளிக்கு இத்தனை நேரம் தொழவணும் இத்தனை நேரம் போகணும்ன்ற இதுகள் இருக்கு. எங்கட இதுல அந்த வேற முறை இல்லத்தானே. நீங்க விரும்பினா கட்டுப்பாடு இல்லை. போவீங்க விரும்பாட்டி போக மாட்டீங்க. மற்றது நான் போன இடங்கள்ல பார்த்திருக்கிறேன் சின்ன பிள்ளைகள் தேவாரம் படிக்க கூடுதலா பெரியாக்கள் விட்டு கொடுக்கினான். இப்ப சின்ன பிள்ளைகள் ஆனால் மற்ற இதுகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி நிர்வாக இதுகள்ல இருந்து கடைசி வரையும் விட மாட்டினான். வந்துச்சுனம்டா தாங்களே அந்த பதவி எடுக்கணும் என்று. அதுகள்ல எல்லாம் சரியான சிக்கல்கள் இருக்கிறது. இதுகள்ல எல்லாம் நாங்கள் கதைச்சு அங்கே ஒன்று நடக்க போறதே இல்லை. ஏனென்று கேட்டா சிலர் வந்து இதுக்குள்ள போய் அந்த விட்டு கொடுக்காத தன்மையும் ஒழுக்கஞ்சார்ந்த நெறிகளில அந்த பிள்ளையும் பார்க்கும். அப்பா என்ன விடாப்பிடியாக அந்த கோயில இப்படித்தான் நிக்கிறார் மற்றவைக்கும் விட்டு கொடுக்கலன்னா அங்க பிள்ளையும் ஒரு பக்கம் பெற்றோரை பார்த்து பழகிக்க அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் இல்லாம போடும். அப்ப ஒழுக்கம் சார்ந்த நெறிகளை கற்கிறதுக்காக தான் நாங்க கோயில்களுக்கு கூட்டிக் கொண்டு போறோம். அங்கேயே பெரியோர்கள் இப்படி நிக்கணும். மற்ற யோசிச்சு பாருங்க, கோவில் என்றால் அன்பு ஒழுகிற இடம் என்றது, ஆலயம் என்றால் ஆன்மா லயமாகிற இடம். அந்த இடத்துல அன்பு பண்பு அறம் அவைதான் வேற வேணும். இல்ல நீங்க தூக்க இயலாது, இப்ப தொடக்கூடாது, இல்லது இப்ப இந்த இதுல வைக்க கூடாது. அந்த பல கட்டுப்பாடுகள் எல்லாம் இப்ப இலங்கையில இல்லாத கட்டுப்பாடுகள் எல்லாம் இங்க செய்யணும். அது சரியான முறையும் இல்லாம கணக்க நடத்தி கொண்டு வருது. ஒரு 20 வயது பிள்ளை கேக்குது, எனக்கு பிள்ளையாரண்டா விருப்பம், அதுக்கு ஒருக்கா பால் ஊத்துறீங்களோ ஐயாண்டு அந்த நிர்வாகத்துக்கு. இல்ல அதெல்லாம் இப்ப செய்யலாது. என்ன பால் ஊத்தினா என்ன, அதை துடைச்சு போட்டு ஒரு சட்டையை போட்டு விடுறது தானே, அதே ஒரு பெரிய இது. இந்த குழந்தை கேக்குது, இது ஒரு நம்பிக்கையில கேக்குதுண்டா அதை விடலாம் தானே, அதுகள் எல்லாம் விடையலாம். இப்படியான சட்டங்கள் அதான் அந்த நிர்வாகத்துக்குள்ள இருக்கிற நடைமுறையை நாங்கள் கேட்க இயலாது. ஆனால் அங்க வந்து ஒரு எலெக்ஷன் போட் வரணும் அல்லது ஒரு அங்கத்தவராக வரணும் என்று சொன்னா அதுக்கு பின்னால வந்து எங்களை இருக்க விடாமல் மற்றது அதெல்லாம் முடிஞ்சா பிறகு வந்து நீ யாரோ நான் யாரோ பேருந்து அவை அங்க முன்னுக்கு நிக்கிறவதான் முன்னுக்கு நிக்க போயினோம் இது. ஆனா நாங்க உண்மையில இப்படி கணக்க பிள்ளைகள் இதுகளை எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுகளை நாம் கேட்க முடியாது, கேட்டும் பிரயோசனம் இல்லை. அதையும் பார்க்க நாங்க போறது என்னத்துக்கோ அந்த காரியத்தை முடிச்சு கொண்டு வரதான் எங்கட மன நிம்மதிக்காகத்தான் நாங்கள் போறோம். மற்றது இன்னொன்று பெரியோர்கள் வயது போனவர்கள் போறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வேற போக்கிடங்கள் இல்லை, போக்கிடம் இல்லை. இவர்களுக்கு இதை விட்டா போறதுக்கு ஒரு தெரிஞ்ச இடமாக இருக்கும், பிரச்சனை இல்லாத இடமாக இருக்கும் என்று சொல்லித்தான் பெரியாக்கள் போய் வருகிறார்கள். இதை கூறி நான் விடைபெறுகிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆமா, அருமையான கருத்து. ஏனென்றால் நடைமுறை வாழ்க்கைய நீங்க சொல்லியிருக்க. இன்றைக்கு பெரியோர்கள் போறது அவைக்கு நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதின்னு சொல்ற, அவர்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காயம் இருக்கு, நிம்மதியாயம் இருக்கும். அதனால்தான் அதிகளவான பெரியவர்களை நாங்கள் கோயில்கள்ல காணக்கூடியதாய். இப்ப அவர்கள் வேற என்னத்தை சிந்திக்க போறார்கள்? வயது போனவை இனி நாங்கள் இறந்து விடுவோமோ, வருத்தத்துல கிடப்போமோ, நாளைக்கு என்ன நடக்குமோன்றது ஆண்டவனோட போய் அவர்கள் தம்முடைய மனப்பாரத்தை குறைக்கிறார்கள். மற்றது கதைக்கிறதுக்கும் இப்போது இளையவர்கள் இல்லை, அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்ப அவர்களுக்கு அந்த இடத்தை போய்க்க 4 பேரை காணினம்
கோயிலுக்கு போறதாவது அதை விட இன்னொன்று அதை விட வீட்டில இருக்காம வெளியில போய் வராது இதைச்சாட்டி என்றாலும் போய் வருகிறார்கள் கோயிலுக்கண்டு. அதுவும் உண்டு. அதுல வெறுகுது தானே. இப்ப நீங்க கொஞ்சம் நடந்தோ கொஞ்சம் இருந்தோ 4 பேரை சந்திச்சோ அந்த மனமாற்றத்துக்கும் இது ஒரு காரணமாக இருக்கு. அதாவது கோயிலுக்கு போயக்கே ஒரு மனமாற்றம் எங்களுக்கு ஏற்படுகிறத பாக்குறோம். நாங்கள் கோயிலுக்கு போறோம்ன்றோம்னா குளிக்கிறோம், உடுப்பு எடுக்கிறோம், இதன்றோம், அதுலயும் ஒரு மனமாற்றம் வருது. அதோட அந்த சோம்பலா இருக்கிறது ஒரு மனமாற்றமாக வருது. தேடல் வருது. ஏன் சுவாமிக்கு ஏன் சிவனுக்கு இப்படி பால் ஊத்துறீங்க, எப்படி அவர் 3 குறி வச்சுக்கிறார், இப்படி எல்லாம் கேள்விகள் குழந்தைகள்ட்ட வரும். ஒன்றிச்சு கொண்டு இருக்கிற குழந்தைகள்கிட்ட நிறைய ஆன்ம ரீதியான ஒரு கேள்விகளும் வரும். அப்ப அது கூட அந்த பிள்ளைக்கு ஒரு தேடலை உருவாக்குது. அதனுடைய அது கூட கேள்வி ஞானத்துல மாத்திரம் இருக்கிறதுல பிரயோசனம் இல்லை. அதால கண்ணால பார்க்கவும் போகணும். அப்ப இதேன் எல்லாத்தையும் நாங்க கண்ணால கேட்டு உங்களோட பேரனை நீங்க கோயிலுக்கு கூட்டி கொண்டு போய் பாருங்கோ. ஒரு கொஞ்ச காலத்துக்கு அவர் தானே அப்புசாமி இது பிள்ளையார் தானே நீங்க அதான் செய்யறார். கொண்டே விட்டா அன்றைக்கு மருமகள் சொன்னா அது வேற இடத்த தனிய தான் ஜக்கெட்ட கொழி போட்டு வாராது கிடையில அவனை காணையிலையா, தான் காணையிலேன்னு தேடி போட்ட ஆள் பார்த்தா சுவாமி சுத்தி கொண்டு வசந்த மண்டபத்தடியில கையெடுத்து கும்பிடு. அப்ப அந்த பிள்ளைக்கு தெரியுது சுவாமி சுத்தி கும்பிடணும். அப்ப பிள்ளையாருக்கு அபிஷேகம் பார்க்க சொன்னாராம், அப்புசாமி குளிக்கிறேன், அப்புசாமி குளிக்கிறேன், தண்ணிய ஊத்து ஊத்து ஊத்துண்டு ஐயர்கிட்ட போய் சொன்னாரா. தெரியுது. அப்ப கோயிலுக்கு போயிருக்க அதை விட அந்த பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு தெரியுது. கோயிலுக்கு போயிருக்க குளிச்சு இதன் எல்லாம் செய்து போயிருக்க மற்ற உடுப்பிலையும் அவைக்கு வித்தியாசம் தெரியுது அந்த பிள்ளைகளுக்கு. மற்றது அந்த ரோட்டு வீதியில போயிருக்கே தெரியுது கோயிலுண்டு. அப்ப ஒரு ஒன்று அனுபவ ரீதியா அந்த குழந்தைக்கு வரும். அம்மா எப்படி போறா, எப்படி இருக்கிறா. நாங்க எல்லாம் அப்படித்தானே பெரியோர்களை பின்பற்றி தானே வாழ்ந்த, நாங்கள் எல்லாம் சொல்லி தந்தாண்டில. அது போல அந்த குழந்தைக்கும் இது கோயில் அப்ப சத்தம் படக்கூடாது, அது பார்க்கணுமோ, இது குளிக்குது அப்படி என்ன அது சரி, அவற்ற தமிழ்ல அது சரிதானே அப்படி பார்க்க. மற்றது இப்ப அந்த பஜனை நடக்கையாம் போயிருந்து ஏதோ சொல்லப்படுதான் பேர்ந்த அவையல் தாளம் தட்ட அதை விட்ட அவையிட்ட போய் அதை திரைச்சொல்லி நிக்க ஐயர் கூட கொடுத்துட்டாராம். ஒரு இதை கொண்டு வச்சு அடிச்சு கொண்டு இருந்தாராம். அப்ப அது அந்த பிள்ளைகளின் விருப்பம் தான். அது இல்லை எல்லா பிள்ளைகளும் அப்படி என்று இல்லை. எல்லா பிள்ளைகளும் முன்னு போய் எடுக்க போறதும் இல்லை, எல்லா பிள்ளைகளும் செய்ய போறான்னு. சில இடத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த பிள்ளைய அடக்குறது இதுகளுக்கு. ஆனா அந்த நல்லது இப்ப எங்கட வீட்டை வந்தா அப்புசாமிய கண்டா போகணும், தூக்கணும், கும்பிடணும், இப்ப இந்த விபூதி பூசினாத்தான் இஞ்சாளுக. அது மாதிரி கால மேலே முகங்கழுவி சுவாமி கும்பிட்டாத்தான் அங்கால போவானு. சின்ன குழந்தைகள் அப்படி நிப்பினும் ஒரு குறிப்பிட்ட வயதுள்ள பிள்ளைகள் என்ன செய்யணும் என்று சொல்லலாதோ. அது மிக்க நன்றி உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆமா, அடுத்து நேவிசக்கா வணக்கம். எங்க போயிட்டா நேவிசக்காவை காண. வணக்கம் நேவிசக்கா, நிக்கிறீங்களா? இணைந்து கொள்ளலாம் நீங்கள். இன்றைய இந்த நல்ல ஒரு நாளில நான் எடுத்த தலைப்பு ஒழுக்கஞ்சார்ந்த சமய நெறிகளில் எமது இளையோர்களை கொண்டு வராமையால் ஏற்படும் விளைவுகள் என்ன. இப்ப ஏன் கொண்டு வரையில என்ற கேள்வி. ஒன்று பிள்ளை தானா வரணும், 2வது அந்த பிள்ளை தான் உணர்ந்து செயற்பட வேணும், இல்லது பெற்றோர்கள் கூட்டி வரணும் என்று நாங்கள் நினைக்கிறோம். பெற்றோர்கள் கூட்டி வரவும் அடாவடித்தனம் கொண்டு அப்படி கூட்டி கொண்டு வர தேவையில்லை. ஒரு பிள்ளைக்கு ஏன் சமயநெறி, ஏன் அன்பு, ஏன் அறம், இவற்றை நாங்கள் சாதுவாக சும்மா கதைக்கிறது. அதாவது வீட்டில ஒரு விடயத்தை பற்றி கதைக்க வரைக்குள்ள அந்த பிள்ளைக்கு அந்த விடயம் விளங்கிச்சுதண்டா நானும் வாரன்னு வரக்கூடிய பிள்ளைகளும் இருக்குதல். ஏனென்றா ஒழுக்கத்தை காட்டுவதற்காக. இப்ப நாங்கள் இந்த சிவராத்திரியில நாங்கள் எடுக்கல அந்த சிவன் அடிய முடிய பிரமா விஷ்ணுவும் கண்டு சொல்றோம். அப்ப பிரமா அன்னப்பட்சியாக போறார், விஷ்ணு பண்டியாக கீழே துளைச்சு கொண்டு போய் அடியையும் முடியையும் தேடினார். அப்ப இறைவன் யோதி வடிவானவர் என்று நாங்கள் பார்க்கிறோம். யோதி என்றால் ஒரு நெருப்பு வடிவானவர். அப்ப அவற்றுக்கு அடியும் முடியும். நீங்க நெருப்பை பாத்தீங்கன்னா தொடக்கம் முடிவு தெரியாது, எரிஞ்சு கொண்டு இருக்கீங்க. அப்ப இந்த முடிவை சொல்லிக்கல இங்க
அவர்கள் இருவருக்கும் உள்ள அகங்காரம் காரணமாக தாங்க கண்டன்னு சொல்லினோம். தாளம் அப்ப கண்டன்னு பிரமா சொல்லிக்கல வந்து நாங்க போய் பாருங்கள் இதை நாங்க பிள்ளைகளை சொல்லிக்கல. அவர் சொன்னா நான் கண்டேன். அப்ப சிவருமான் கேட்கிறாரு, இப்படி எந்த இடத்துல கண்டது, என்ன உனக்கு சாட்சி இருக்கானா? ஓ, தாளம்பூ எனக்கு சாட்சியா இருக்குது. சரி, தாளம்பூ கொண்டு வா, தாளம்பூ நீ கண்டனியா? ஓமன்னு சொன்னார். அப்ப சிவனுக்கு தெரியும், ஞான கண்ணால பாப்பர், இவர் கண்டுபிடிக்கல. இது குழந்தைகளுக்கு விளங்காது, ஆனா நாங்க சொல்லி கொள்ளலாம். அப்ப இவர் பொய் சொல்லிட்டார். அங்கேயே ஒரு பொய் என்றது வருகுது. அந்த பிள்ளைக்கு நாங்க சொல்லிய பொய் சொல்லக்கூடாது. தாளம்பூவை அன்று தொடக்கம் சிவந்த முடியில நாங்க வைக்கிறேன். அது தெரியும் எல்லாருக்கும் நினைக்கிறேன். சிவந்த முடியில அந்த தாளம்பூவை வைக்கிறேன்டா பொய் சொன்னபடியா. அப்ப கடைசியில இருவரும் கண்டுபிடிக்கவில்லை என்று அந்த அகங்காரம் தீர்ந்த நாள் தான் இந்த சிவராத்திரி என்ற அந்த ஒளிமயமான நாளை சமயபூர்வமாக நாங்கள் விளங்கப்படுத்துறோம். சரி, அது ஒரு பக்கம் நாங்கள் எங்களோட விளக்கத்தை சமய நெறிக்கு. ஆனா இன்றைக்கு குழந்தைகளை ஒழுக்கத்தோட வரைக்கும் இப்ப நாங்க என்ன சொல்றோம், ஒழுக்கம் விழுப்பந்தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்றோம். அப்ப அந்த வள்ளுவர் கூட அந்த ஒழுக்கத்தை அழகாக சொல்லி இருக்கிறார். அந்த வகையிலேயே அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கங்கள் சார்ந்த விடயங்கள் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க இறை வழிபாடு இந்த குழந்தைக்கு முக்கியம். ஏன் அமைதியா இருப்பினம், ஆழ்ந்து கேட்பினம், சிறப்பாக சிந்தனை செய்வினம், ஏன் இது இப்படி என்ற கேள்விகள் அவர்களுக்குள் உதயமாகும். அதை நீங்க பாத்தீங்கன்னா தாங்களா ஆன்மாவை பலப்படுத்துவதுதான் ஆன்மீகம். அதாவது நாங்க ஒரு நல்ல மனநிலையில மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று நினைக்க, அடுத்தது ஒரு நம்பிக்கை வைக்கிறோமே, நம்பிக்கை நாளைக்கு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும், இறைவா எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை பலத்தை தான். சும்மா இறைவனை நாங்க வச்சுக்கொண்டு இந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை பலத்தை ஏற்படுத்துறோம், அதுதான் உண்மை. ஆனால் இறைவனும் இருக்கிறான் தான், அது ஒவ்வொருதான் நீங்க உணர்றத முறையில இருக்குது. அந்த நம்பிக்கை பலத்தை ஏற்படுத்திக்க நம்பிக்கை ஒரு தும்பிக்கையான் போல அந்த நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு பலமாகும். அப்ப நான் நல்லா படிக்கணும், நான் இறைவன் எனக்கு உதவி செய்வர். ஆனா அதையும் சொல்லக்கூடாது, இறைவன் உதவி செய்வர் நீ படிக்காம விட்டாலண்டா சரியா இல்ல, நல்லாக படி, ஆனால் இறைவன் உனக்கு உதவி செய்ய முயற்சி. அதாவது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய்வருந்த புலிதர், நீ நல்ல முயற்சி செய், அதுக்கு ஒரு பக்கவலமா இறைவனை வேண்டிக்கொள், அவ்வளவுதான். அப்ப பார்த்தோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல மனநிலை, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள். சில குழந்தைகள் கோயிலுக்கு போட்டு பிறகு நல்ல ஆனந்தமா இருக்குங்க. நாங்கள் அந்த காலம் கோயிலுக்கு போட்டு வர எங்களுக்கு காப்பு வேணும், தொப்பி வேணும், ரப்பர் பேண்ட், இந்த என்ன தலை அரிஸ்பேன் வேணும், அப்படி அந்த மகிழ்ச்சிக்காக ஓடின காலம். இப்பவும் நான் சொல்லுகிறேன், ரெண்டும் கோயில்ல இருக்கணும். ஒன்று வழிபாடு இருக்கணும், ரெண்டாவது என்டர்டெயின்மெண்ட். எப்படி என்டர்டெயின்மெண்ட், நாங்கள் கோயில் விழாக்களுக்கு போறோம்டா, கடைகளுக்கு போறோம், நல்ல வடிவான சாப்பாடுகள் பண்ணி சாப்பிட்றோம், நகைகளோ இது காப்புகளோ நகைகளோ எங்களுக்கு ஆசையானதுகளை நாங்கள் வெட்டிக் கொள்கிறோம். அதுதான் வேணும். ரெண்டும் கிடைக்கக்கூடிய நிலையா அந்த குழந்தைக்கு இருக்க வேணும். என்றா போரிங்கா இருக்கும் அப்படியே 3 மணி நேரம். அடுத்தது சமய அனுஷ்டானங்களை காட்டித்தான் குழந்தைய ஒழுக்கமாக வளர். ஒழுக்கம் சார்ந்த விடயத்தை குழந்தைகளுக்கு இளமையிலிருந்தே சொல்லுங்கள். ஏன் நல்லொழுக்கம் நன்மை தரும், தீய ஒழுக்கம் தீமை தரும். தீய ஒழுக்கத்துக்கு போகாதீங்கள். அந்த தீய ஒழுக்கத்துக்கு ஏற்படுற விளைவுகளை அவைக்கு சொல்லி காட்டினாலே அதுவே அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில உயர செய்யக்கூடிய ஒரு வழியாக இருக்கும், தீய ஒழுக்கம் அண்டு. அப்படி பார்த்தோம்னா நாங்கள் சமய அனுஷ்டானங்களும் ஒழுக்க நெறிகளும் ஒரு குழந்தையை நல்ல வழியில் தான் கொண்டு செல்லும், அது தீய வழியில கொண்டு செல்லாது. மற்றது குழந்தைகள் இப்ப புதுசாக முந்தியங்களுக்கு தெரியாது, இப்ப தேடுவார்கள். இப்படி தாளம்பூ, ஏன்னா தாளம்பூவை தெரியாது இது வேற காலமும். நேற்று தான் நான் தாளம்பூ செந்தாளம்பூ வந்து அந்த தாளம்பூ எப்படி இருக்கும், நடுவுக்கு சிவப்பு இருக்கும், சைட்டுக்கு ஒரேஞ்சா இருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சேன். அப்ப தாளம்பூ குங்குமம் நான் வேண்டி காமாட்சியம்மன் கோயில்ல பாக்கெட் விற்பார்கள். மதுரை மீனாட்சியில நான் 5 வேண்டி நாங்கள் மாங்காட்டு இங்கால பக்கம் மாங்காட்டா மதுரை மீனாட்சியில தான் நான் எனக்கு என்ற நண்பி ஒரு ஆள் எனக்கு 5 குங்குமம் வேண்டி தந்தவா. ஆமா, இந்த இதுகள் இப்படி போட்டால் சில நேரம் வெள்ள வருதுன்றது அந்த இதுகள் எல்லாம் இல்லை, அந்த குங்குமம் நல்லா இருக்கு. அப்படி பார்த்தோம்னா நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனை, நல்ல தெளிவு அத்தனையும் குழந்தைகளுக்கு ஏற்பட வேணும் என்று வேண்டிக் கொண்டு இன்று நிகழ்ச்சியில் செல்வி நித்யானந்தன், சிவாஜினி ஸ்ரீதரன், ஜெயா நடேசன், நகுலவதி தில்லைத்தேவன் இவர்கள் அனைவருக்கும் உண்மையிலே சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றியும் இணைந்து கொண்டு நல்ல கருத்துக்களை சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயம் நாங்கள் அடுத்த சந்ததியை வளமாக வளர்க்க இப்படியான எண்ணங்களும் பதிவுகளும் தேவை என்பதை நான் நினைத்து கொண்டேன். அதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன், உங்கள் கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டோம். அவ்வளவுதான். இல்ல சில குட்டீஸ் வந்து பண்டைக்கும் பார்க்கணும் கோயில்ல இந்தியா நாட்டை சேர்ந்த பிள்ளை
அவர் தாய் தகப்பனும் எங்கேயோ கும்பிடுகிறார், பிள்ளையார் கும்பிடுகிறார்கள். இவர் அப்படியே வந்துட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயருக்கான அந்த மந்திரத்தை சொல்லுது அந்த பிள்ளை. ஒரு நினைக்கிறேன் 5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளையா தான் இருக்கும். அந்த ஆஞ்சநேயருக்குரிய அந்த மந்திரத்தை இப்படி ஏதோ அந்த மந்திரம் தான் அது. அப்போ தகப்பனும் தாயும் வந்துட்டு சொல்லிட்டியா, அது அந்த வீட்டில் இருந்து பழக்கப்பட்டிருக்கு அந்த பிள்ளை. சரியா? பிறகு தகப்பனும் சேர்ந்து இருந்து நடக்குது 2 பேரும். உண்மையில பார்க்க சந்தோஷமா இருக்கு, பார்க்க சந்தோஷமா இருக்கும். ஏன் வாணி, இப்ப நான் ஒரு இடத்துல இருந்து பார்த்தேன், ஒரு மரத்தை சுத்தி சுத்தி வரியினா. அப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி, அங்க இந்தியாவில தான் நான் கேட்கிறேன், ஏன் இந்த மரத்தை சுத்தி சுத்தி வழிபடினோம்? ஒரு நூலை கட்டினம், ஒரு தொட்டில கட்டினம், ஏதோ அந்த நம்பிக்கை இது. ஆனா பார்த்தா அதுல இருந்து கும்பிடுதுகள். அப்ப இருக்க அந்த 2 சின்ன குட்டிகளும் தாயோட சேர்ந்து ஏதோ மந்திரம், எனக்கு அது கேட்கல, மந்திரம் சொல்லினோம் அப்படி சொல்லினோம். அப்படி சில குழந்தைகளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, என்ன ஆசையா இருக்கும். வீட்டிலே தான் அதை பண்ண சாமிக்கு முன்னாடி இருந்து அந்த மந்திரத்தை சொல்லி பழக்கப்படுத்துறதுதான் அது. நம்பிக்கை இல்லையோ அந்த பிள்ளை பிறகு கேட்கும் அதுக்கான விளக்கங்களை. அப்பா சொன்னாருன்னு சொன்னா அது கேட்கும். பெரிய ஆள் வரும் வரைக்கும். அடுத்தது என்ன பொறுத்தளவில் நான் சொல்லுகிறேன், வயிற்றில தாய் இருக்கேக்க நாங்கள் இறை பக்தி பாடல்களையோ அல்லது இறை வழிபாட்டு பாடல்களையோ பாடும்போது அந்த குழந்தைக்கு சில நேரம் அந்த மந்திரங்களோ அல்லது அந்த சமய அந்த இறைவன் வழிபாட்டு இது அந்த குழந்தைக்கு உட்செல்லும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் உண்மையா வாணிக்கு தெரியும் தானே, சரியா ஆன்மீகத்துல நல்ல இது நிறைய பேச்சு பேசுது, எனக்கே தெரியாத தேடல்களை கொண்டு வருது. எப்படி என்று பார்த்து நான் 10 மாதமும் இரவில படுக்க போய்க்கிறது கந்த சட்டி கவசம் வாசிக்கிறேன். கந்த சட்டி கவசம் படிச்சுதான் நான் படுக்கிறேன். அது மாதிரி அவளும் முருக பக்தியாகவே வந்து விட்டாள். ஏனென்றால் அது எப்படி வருதுன்னா, எல்லாம் வீட்டுல சொல்லி கொடுக்கறதே இல்லை. இன்றைக்கு எனக்கு தெரியாத ஒன்று அவையே சொல்லி தெரியலாம் என்றால் அந்த அளவுக்கு தேடல் அவர்களுக்கு இருக்குன்றதை பின்னால அறிஞ்சோண்டேன். அப்ப இது பைபோசா செய்யறது இல்லை, நாங்கள் போய்க்க பிள்ளை விரும்பி வரும் அல்லது தனக்குள்ளே ஒரு ஆன்மீக தேடலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் பிள்ளைகள் இருக்கலாம். ஆகவே எனக்கே ஆச்சரியம், ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றாள்ன்றா எனக்கே ஆச்சரியம். இந்த பெருமை கண்டில்லை, உங்களுக்கும் தெரிந்தால் சின்ன வயதிலேயே நாங்கள் இந்த பாமுகங்கள்ல எல்லாம் நாங்கள் சின்ன வயதிலேயே சிவராத்திரி என்றா பேச்சு எழுதி கொடுத்துடுவேன். அப்படி பேசி அந்த பிள்ளைக்கு ஒரு தேடலும் உருவாகிட்டு தான் அப்படியும் எடுக்கலாம். அப்படி பார்க்க அந்த குழந்தைகள் தாங்களாகவே விருப்பமான நேரங்களில ஒழுக்கமாக இருந்து கொள்வார்கள். நீங்க சொன்ன அப்படித்தான், சின்ன குழந்தைகள் இருந்து பாடைக்க மந்திரம் சொல்லிக்க எங்களுக்குமே ஆசையா இருக்கும். ஆகவே அது உண்மையிலேயே நிலைக்க வேணும் அடுத்த சந்ததிக்கு என்று சொல்லிக்கொண்டு, இதுவரை நேரமும் தொழில்நுட்பத்தில் உதவி செய்து அதே நேரம் நல்ல கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொண்ட வாணிமோகனுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் வழங்கி கொண்டு அதிபர் நடாமோகனுக்கு நன்றிதனை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறது குடும்பம் குவலயம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது குடும்பம் குவலயம். தோப்புனாவுலா சொன்னார் அவர்கள் எழுந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.